உங்களுக்கு ஃபர்தரா வந்து இன்னும் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. வேணா நீங்க அத ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துட்டு நீங்க அப்புறமா கூட நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 என்ட்ரிஸ்க்கானது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. ஓகே, first one cash account to capital account, second one goods or stock, அதாவது goods account or bureau account, third one goods or stock account, அதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நீங்க. சரிங்களா? to cash இல்லைன்னா purchase இது வேணா கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 4 என்ட்ரிஸ்க்கானது உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதான் இது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து டேலியா இருக்கும், கரெக்டா வந்திருக்கும். புவனேஸ்வரி நீங்க வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அண்ட் வெங்கடேஷ் டவுட் கேட்டிருக்கீங்க. என் வெங்கடேஷ் உங்க மைக் வந்து ஆன் பண்ணிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. ஆடியோ ரிசீவபிள்? ஆடியோ ரிசீவபிள்? ஓகே, சொல்லுங்க வெங்கடேஷ், என்ன டவுட் உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், கிளியரா இருக்கு. இல்ல. ஓகே, கொஸ்டின் செக்ஷன் நம்ம எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல பாத்துக்கலாம். சூரிய பிரகாஷ் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம சில இது நீங்க கேட்டுட்டே இருந்தா இப்போ நம்ம கிளாஸஸ் பாதிரி இதுவாயிடும். அதனால நீங்க எது இருந்தாலும் நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க, நம்ம எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல பார்க்கலாம். சூரிய பிரகாஷ் அண்ட் புவனேஸ்வரி, ஓகே, இந்த கிளாஸ் பார்க்கலாங்களா? ஆடியோ ரிசீவபிள்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நான் ஃபார்மேட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த ஃபார்மேட் வந்து லெட்ஜருடைய ஃபார்மேட். Okay, the next one is the collection of the entry group of similar account to double entry bookkeeping, also called for books for final entry, a ledger record and summarizing financial information from journals. Okay, a ledger is a books which contain all the account, whether personal, real, nominal, which are first entered to journal or special purpose சப்சிஸ்டரி புக்ஸ் அப்படி நம்ம பார்க்குறோம். அதாவது ஜேர்னலில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்கே கொண்டு வரணும், லெஜருக்குள்ள வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம்.
அண்ட் இதுக்கான டெஃபினிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. காப்பர் வந்து டெஃபினிஷன், எல்சி காப்பர் வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. Permanent record to all the transaction of business is called for ledger. Okay. One of the T statement சொல்லுவாங்க. எப்படி T statementனா இது வந்து அந்த ஃபார்மேட்டட் T ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T எப்படி இருக்கும் போட்டு பார்த்தா உங்களுக்கு மேலே ஒரு கோடு, சென்டரா ஒரு கோடு. ஓகே, இதுதான் நம்ம T ஸ்டேட்மெண்ட் இந்த லெட்ஜரை பொறுத்தவரைக்கும் சொல்லுவோம். ஏன்னா இஸ் செப்பரேட் பேஜஸ் டெபிட் ஒரு செப்பரேட் பேஜஸ் கிரெடிட். இப்போ ஜேர்னல் பொறுத்த வரையும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சிங்கிள் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து டெபிட் கிரெடிட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா லெட்ஜர் பொறுத்த வரையும் செப்பரேட் பேஜஸாக தான் நீங்க வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லெஃப்ட் சைட் இருக்கக்கூடியது டிஆர் அண்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து சிஆர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது இப்படிதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ண டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தட்குள்ள நீங்க வர சொல்லும். அண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு ஜேர்னல்ஸ்க்கும் ஒவ்வொரு லெட்ஜர் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிஸ்டர் XYZன்னு இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கேஷ் இருந்தா கேஷ் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ்க்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட், சேல்ஸ்னா சேல்ஸ்க்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சருக்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட். அந்த மாதிரி லெட்ஜர் அக்கௌண்ட்ன்றது ஜேர்னல்ல பேஸ் பண்ணி நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவோம். அண்ட் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஒன்ஸ் ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்ன்ட்டு இப்போ நிறைய ஜேர்னல்ல என்ட்ரிஸ்ல வந்து வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு கேஷ் வந்து ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். அப்போ ரிப்பீட்டா கேஷ் வருது, ஒரு அக்கௌண்ட் வந்து ரிப்பீட்டா வந்துட்டே இருந்தா லெட்ஜர் பொறுத்தவரை ஒரு தடவை தான் அந்த நேம்ல அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும். சரிங்களா? மிஸ்டர் எக்ஸ்னா மிஸ்டர் எக்ஸுக்கு ஒரு தடவை தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ரிப்பீட்டா ஒரு நேம் வருதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ல அதுனா இன்னும் அது வந்து அந்த என்ட்ரிஸ் வந்து அதுல உள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடணும். சரிங்களா? அதனால தென் லெட்ஜர் பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிஸுக்கும் ஒவ்வொரு லெட்ஜர் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கான ஸ்பெசிமென் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றது. இந்த ஸ்பெசிமெனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செப்பரேட் பேஜஸ், லெஃப்ட் சைட் பேஜஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா டிஆர் டெபிட்னு வைக்கணும். அதுக்கு டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க. அண்ட் செப்பரேட் கிரெடிட் சைட் பேஜஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு நோட்ல ரைட் ஹேண்ட் சைட டெபிட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் செப்பரேட்டா வந்து பிரிச்சிடணும். ஓகேங்களா? இது ஃபார்மேட். அதே மாதிரி ஃபார்மேட்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, இயர், மந்த், டேட்டு கொண்டு வருவீங்க. டேட்ல பர்டிகுலர்ஸ்ல நேம், அக்கௌண்ட் நேம் கொண்டு வருவீங்க. சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஈச் லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் இண்டிவிஜுவல் இன்டு 2 பார்ட்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் சைட்ல வந்து நீங்க வந்து என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சாவே உங்களுக்கு லெட்ஜருடைய ஃபார்மேட்ஸ் தியரிட்டிக்கலா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு லெட்ஜரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே மற்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு உங்களுடைய என்ன வேல்யூ உங்களுக்கு எது இருக்கணும்னா ஜேர்னல் இருக்கணும். அப்போ ஜேர்னல் இருக்கணும்னா டிரான்சாக்ஷன் இருக்கணும். அதனால இங்க டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மிஸ்டர் ராம் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் ₹5 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஆன் 1st June 2023 சொல்லிட்டாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வில் அப்பியர் இந்த ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் அண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜேர்னல், இந்த டிரான்சாக்ஷன் லெட்ஜர்ல எப்படி வரும், ஜேர்னல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ராம் ஸ்டார்டட் பிசினஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ராம்ன்றது பர்சனல், கேஷ்ன்றது ரியல். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா பர்சனலுக்கான ரூலையும் ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலையும் நீங்க அப்ளை பண்ணா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும் 5 lakh கொண்டு வந்துருவீங்க. ஓகே, இப்போ இது ஜேர்னல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ லெட்ஜர்னு சொல்ல ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் சொன்னா, இப்போ கேஷ்ன்றது ஒரு அக்கௌண்ட், ராம் கேபிட்டல் அக்கௌண்ட்றது ஒரு அக்கௌண்ட். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம், லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதுதான் இங்க கீழே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லெட்ஜர் ஃபார் கேஷ் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேம் கொடுக்குறீங்க. லெட்ஜர் அந்த நேமுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் சொல்றீங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் சொல்ல
and date particulars amount, date particulars amount. அதே மாதிரி கீழே ராம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி கொண்டு வந்துடுறீங்க. டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ இந்த ஜேர்னல்ல இருந்து எப்படி வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அமௌண்ட், அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெட்ஜர்ல பாருங்க, கேஷ் அக்கௌண்ட்ல டெட்டார்னா டிஆர் தானே. அப்போ டிஆர்ல கேஷ் அக்கௌண்ட்ல கேஷ் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன ஜேர்னல் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் இருக்குன்னு அந்த அக்கௌண்ட் தான் இங்க கொண்டு வரணும். சரிங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். கேஷ் அக்கௌண்ட்ல கேஷ் நேம் வைக்கக்கூடாது. சரிங்களா, அப்போ கேஷ் அக்கௌண்ட் ஜேர்னல்ல எங்க இருக்குன்னா டெபிட்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல கொண்டு வந்துடும். சரிங்களா, அப்போ கொண்டு வர சொல்லும். அந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் நேம் கூட. அப்போ அது ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ராம் கேபிட்டல். அப்போ டூ ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல கொண்டு வந்துட்டு, ஆனா கேஷ் வந்து எங்க இருக்கு, வேல்யூ ஜேர்னல்ல டெபிட் சைட்ல இருக்கு. அதனாலதான் டெபிட் சைட்ல நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து டெபிட்ல 5 lakh rupees கொண்டு வரும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்தா கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல ருபீஸ் வேல்யூ இருக்கு ராம் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து வேல்யூ வந்து கிரெடிட் சைட்ல இருக்கனால இப்போ ராம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாருங்க, கிரெடிட் சைட்ல நீங்க என்ன பண்ணா ராம் கேபிட்டல் கொண்டு வரக்கூடாது. அப்போ அதுக்கு மேல என்ன இருக்கு, ஆப்போசிட்ல ஓகே கேஷ் இருக்கு. அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் 5 lakhs கொண்டு வந்து காட்டும். அப்போ எப்பவுமே வந்து அந்தந்த அக்கௌண்ட் நேம்ல இருக்கக்கூடிய நேம் வந்து இங்க வைக்கக்கூடாதுக்கு ஆப்போசிட் தான் நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க கேஷ் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த நீங்க ஒரு 10 டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி 10 ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த 10 ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எங்கெங்கெல்லாம் கேஷ் அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து டெபிட்லயும் வரலாம் கிரெடிட்லயும் வரலாம். ஏன்னா இன்கேஸ் டெபிட் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ், இல்லைன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் சாரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்போ பர்ச்சேஸ்லயும் வரும் கேஷ், சேல்ஸ் கிரெடிட்லயும் வரும், அதாவது டெபிட்லயும் வரும் கிரெடிட்லயும் வரும். ஓகேங்களா, அப்போ முதல்ல நீங்க கேஷ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் கேஷ் இருக்கோ அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து நீங்க வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஆர் யூ கிளியர்? Are you clear? Any doubts? ஓகே, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 2 பாருங்க. இதுல வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த் எண்டு வரையும் என்ன பண்றாங்கன்னா 20th வரையும் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த டிரான்சாக்ஷனை கொடுத்து ஜேர்னலை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அந்தந்த டேட்டுக்கு ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல், அப்புறம் குட்ஸ் அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், மனு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து கேஷ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அதாவது குட்ஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் என்னன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும், மனு அக்கௌண்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும், சோனு அக்கௌண்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். மறுபடியும் பர்ச்சேஸ்னு வருது, அதனால பர்ச்சேஸ் சோல்டு, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். தென் ஆல்ரெடி மீனு ஓப்பன் பண்ணல, அப்போ மீனு அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கேஷ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால ஓப்பன் பண்ண தேவையில்லை. மறுபடியும் பர்ச்சேஸ் வருது, மறுபடியும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. மனு அக்கௌண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, அதனால மனுக்கும் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. மறுபடியும் ஸ்டாக் ரிட்டர்ன் அதாவது சேல்ஸா பர்ச்சேஸுக்கு ரிலேட்டிவா ரிட்டர்ன் நடக்குதுன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்றோம். ஃபர்னிச்சர் அகைன்ஸ்ட் மறுபடியும் கேஷ் வருது, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா மறுபடியும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபர்னிச்சருக்கு ஓப்பன் பண்ணலாம். மனு அக்கௌண்ட் மறுபடியும் வருது, கேஷ் மறுபடியும் வருது, அதுல லெட்ஜர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டா மறுபடியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம்
தென் லெட்ஜர் அக்கௌண்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ற பாருங்க. ஓகே, இப்போ ஃபார் ஜர்னல் ஜெனரல் லெட்ஜர் ஃபார் கேஷ் அக்கௌண்ட். இப்போ அந்த டேட்டுக்கு பாருங்க. இப்போ வந்து 2 கேபிட்டல்னா இதெல்லாம் டெபிட், கேஷ் எல்லாமே டெபிட்ல இருக்கும். சரிங்களா? 2 கேபிட்டல், 2 குட்ஸ், 2 ஜனா, சோனு, ஃபர்னிச்சர் இதெல்லாமே டெபிட் சைடில் கேஷ் இருக்கும் ஜேர்னல்ல. இதெல்லாம் கிரெடிட் சைடில் இருக்கும். ஃபர்னிச்சர், மனோ, மிஷினரி, டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து கேஷ் வந்து ஜேர்னல் எங்கே இருக்குன்னா கிரெடிட் சைடில் இருக்கும். இப்போ கம்ப்யூட் பண்ணுங்க. இப்போ கம்ப்யூட் பண்ண சொல்லும் விச் எவர் இஸ் ஹை பாருங்க. சரிங்களா? இப்போ டெபிட் சைட் ஹையஸ்டா இருக்கு. எவ்வளோனா 75,000, 16,000, 5,500, 12,000, 1,000, 15. அப்போ டோட்டல் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 1,24,500 rupees வருது. அந்த வேல்யூ என்ன பண்றீங்கன்னா அப்படியே என்ன பண்றீங்கன்னா தென் கிரெடிட் சைடில் கொண்டு வந்துருங்க. 1,24,500. இப்போ இந்த 15,000, 10,000 கிரெடிட் சைட் பேலன்ஸ் பாருங்க. 15,000 ஸ்க்ரோல் பண்ற பாருங்க. 15,000, 10,000, 18,000, 15,000 அண்ட் ரைட் சைடு பாருங்க 13,500, 53,000. ஓகே, அப்போ இந்த 53,000 எப்படி வருதுன்னா 1,24,500ல 13,500 அதாவது மேல இருந்து ஃபர்னிச்சர்ல இருந்து ஸ்டாக் பை ஸ்டாக் வெளியே நீங்க 13,500 ஆட் பண்ணி அந்த 1,24,000ல லெஸ் பண்ணா வரக்கூடிய வேல்யூ என்னன்னா வரும் 53,000 பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸ் தான் கேஷ் அக்கௌண்டோடைய க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், அந்த மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸா வந்துடும். அப்போ 7th அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸா அதை வந்து மாத்திடணும் 53,000. அதே மாதிரி கேபிட்டல் பார்த்தா உங்களுக்கு கிரெடிட் சைடில் தான் ஹையஸ்டா வருது 75,000. அப்போ அந்த வேல்யூ அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுங்க. இன்கேஸ் அந்த சைடு எதுவுமே இல்லைன்னா 2 பேலன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் 75,000. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், லெட்ஜர் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். இந்த லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றது வரக்கூடிய பேலன்ஸ் தான் லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸ். இந்த லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா தென் ட்ரையல் பேலன்ஸ் அடுத்த அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ண போறோம். சரிங்களா? உங்களுடைய புக்ஸ், உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து இப்ப பாருங்க. நான் சொன்ன கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது trial balance. Okay, trial balance is a statement which shows the debit balance and the credit balance of the all accounts in the ledger. The total of the debit balance and the credit balance should be tally. Okay, அதாவது இப்போ இதுவரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, டிரான்சாக்ஷன்ல இருந்த இன்ஃபர்மேஷன் ஜேர்னல்குள்ள கொண்டு போனீங்க, ஜேர்னல்ல இருக்கக்கூடியதை எடுத்துன்னு வந்து லெட்ஜர்ல கொண்டு வந்தீங்க, லெட்ஜர்ல க்ளோசிங் பேலன்ஸ்னு கண்டுபிடிச்சி அந்த பேலன்ஸை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸ்ல டேலி கொண்டு வந்துட்டு அங்க டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் நீங்க போடணும். லெட்ஜருடைய பேலன்ஸை எதெல்லாம் டெபிட்ல வரும் எதெல்லாம் கிரெடிட்ல வரும்னு போட்டுட்டு ரெண்டுமே ஈக்குவலா வந்து டேலி ஆகணும். அப்போ ஈக்குவலா டேலி ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ண லெட்ஜர் கரெக்ட், நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஜேர்னல் கரெக்ட், நீங்க ஒர்க் அவுட் பண்ண டிரான்சாக்ஷன் வந்து கரெக்ட். இன்கேஸ் டிரான்சாக்ஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி எதுவுமே என்ன சொல்றது மிஸ்ஸிங் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் வர சொல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து மிடில் பேலன்ஸ், பிசினஸோட மிடில் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸை பொசிஷனை வந்து காட்டுறது. அப்போ இந்த பேலன்ஸை காட்டுற சொல்ல உங்களுக்கு இங்கே வந்து டேலி ஆகலைன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததுல ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால ஒரு ஆடிட்டர் வந்து உங்களை வந்து உங்க கம்பெனியில் வந்து விசிட் பண்ணி அக்கௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்றாருன்னா ட்ரையல் பேலன்ஸ் வரையும் அவர் வந்து வெரிஃபை பண்ணாவே போதும். ஜேர்னல் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, லெட்ஜர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவர் பார்க்க வேண்டியதில்லை. அவருக்கு தேவையானது ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா. இன்கேஸ் அதை மீறி அவருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவர் என்ன பண்ணலாம், லெட்ஜரை உள்ள போய் பார்க்கலாம், அதே மாதிரி ஜேர்னல் உள்ள போய் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் பார்ப்பாங்க, அக்கௌண்டன்ட் பார்க்க மாட்டாரு, அவங்க கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் தான் இதெல்லாம் வந்து
வந்து இந்த இதெல்லாம் செக்கிங் வந்து பண்ணி பார்ப்பாங்க. இன்டர்ன்ஷிப்லாம் போறாங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் இது. ஓகே. அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க சொல்ல இந்த டோட்டல் ரெண்டுமே உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸும் டெபிட் பேலன்ஸும் டேலி ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. In case there is a difference on one has to check the corrections balance to the forward for the respective accounts வந்து நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் எனி டேட் ப்ரொவைட் அக்கௌண்ட் த பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் ஃபார் ட்ரையல் பேலன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கேட்கலாம், உங்களுக்கு டிஃபைன் ட்ரையல் பேலன்ஸ்னு கூட கேட்கலாம் 2 மார்க்ஸில். அப்போ இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தாவே போதும். Trial balance is a statement prepared with the debit or credit balance of the ledger account to test the arithmetical accuracy of the books அப்படின்னு சொல்லி ஜேவி வெல்பாலின் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே. இதெல்லாமே வந்து நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார்மட். இப்போ ஃபார்மட் வந்து ஜேர்னலுக்கு ஒரு ஃபார்மட் வந்தது, லெஜருக்கு ஒரு ஃபார்மட் வந்தது, இப்போ மறுபடியும் ட்ரையல் பேலன்ஸ்க்கு ஒரு ஃபார்மட் வருது பாருங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ்னு பார்க்க சொல்ல மோரோவர் உங்களுக்கு ஜேர்னல் ஃபார்மட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜேர்னலில் வந்து டேட் இருக்கும், ஆனால் இதில் டேட் இருக்காது, சீரியல் நம்பர்னு இருக்கும். நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், அதாவது பர்டிகுலர்ஸ் தான். இங்கே நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ்னாலும் ஒன்று தான், பர்டிகுலர்ஸ்னாலும் ஒன்று தான். டெபிட் ஆர் ருபீஸ். இங்கே வந்து ஜேர்னலுக்கும் லெஜருக்கும் ட்ரையல் பேலன்ஸுக்கு என்ன டிஃபரன்சஸ்னா, இங்கே சீரியல் நம்பர், அங்கே டேட், மற்றபடி வேற எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்ட் how do you receivable? What is receivable student? ஓகே. இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ட்ரையல் பேலன்ஸ்னா அந்த ஃபார்மேட்டா நீங்க ஓபன் பண்ணியே வச்சுக்கணும். நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்திருந்தா உங்களுக்கு இதுல பார்க்கணும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன்ல, இப்போ இதுல வந்து நீங்க எப்படி இந்த ஷார்ட் டைம்ல இந்த டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு கிரெடிட் லிஸ்ட் அவுட் பேலன்ஸ் கொடுத்துறேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்கும் லிஸ்ட். இந்த நோட்ஸ் வரையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே என்ன பேலன்ஸ்னா டெபிட் பேலன்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. நான் கொடுக்குற கிரெடிட் பேலன்ஸ் லிஸ்ட் அவுட் இப்போ நான் சொல்லுவேன், கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நோட் பண்ணிட்டே வரணும். ஒரு 1 minute. இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க முதல்ல இப்போ நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த இது நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. A debit balance is either an asset or loss or expenses, and in credit balance is either for liabilities or income or gain. Okay. இந்த நோட்ஸ் வந்து நோட் பண்ணுவீங்க. நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபார்மட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மட் நீங்க நோட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லும். ஓகே, கவனிங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைட்ல ஆல் அசெட்ஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், ஓப்பனிங் பேலன்ஸ், டிராயிங்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ் ரிட்டர்ன். இது இந்த மாதிரி வந்தாவே அது எல்லாமே டெபிட் சைடில் நீங்கள் கொண்டு வரணும். கிரெடிட் சைடில் பார்த்தா ஆல் liabilities, ஆல் இன்கம் அண்ட் கெயின், க்ளோசிங் பேலன்ஸ், லோன், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு அசெட்னா என்னன்னு தெரியணும், liabilities என்னன்னு தெரியணும், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் என்னன்னு தெரியணும், இன்கம் அண்ட் கெயின் என்னன்னு தெரியணும். ஓகே, மற்றதெல்லாம் அந்தந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ட்ரான்ஸ்ஃபர் டெபிட் சைடில் பண்ணிக்கலாம். அப்போ ஆல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லும். அசெட்ஸ்னா என்ன? அப்போ அசெட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் போடலாம், நெட்ல சர்ச் பண்ணாலும் நீங்கள் போடலாம். கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு அசட்டோட லிஸ்ட் வரும். அதே மாதிரி லயபிலிட்டிஸ்ன்னு போட்டால் உங்களுக்கு லயபிலிட்டிஸோட லிஸ்ட் வரும். பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால், ஃபார்மேட் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்னு போட்டால் ஒரு பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் லயபிலிட்டிஸ்ன்னு ஒரு சைடு வரும், ஒரு சைடு வந்து அசட்னு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆல் அசட்ஸ். அப்போ அசட்டில் என்ன அசட்லாம் வருதோ அது எல்லாமே டெபிட் சைடில் தான் கொண்டு வரணும் ட்ரையல் பேலன்ஸில். லயபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் கிரெடிட் சைடில் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆல் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் சொல்லும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட் நீங்கள் போட்டால் அது வரும். நம்ம ஃபர்தராக அதை டிஸ்கஸ் பண்ண சொல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்போ ட்ரையல் பேலன்ஸ்ல எதுவாக பார்க்கலாம். இப்போ ப்ரிப்பேர் எ ட்ரையல் பேலன்ஸ் வித் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க சொல்லும். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்ல கீழே கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து என்ன பேலன்ஸ்னா லெட்ஜரோடைய பேலன்ஸ். இந்த நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அப்போ நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்னா நம்ம ஒவ்வொரு நேமுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அதோடைய பேலன்ஸ் தான் இது. ஒரு மந்தோடைய பேலன்ஸ் தான் இது. ஓகே, அப்போ இயர்லி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 31st மார்ச்னா 1st ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டு 31st மார்ச் வரசலும் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கு, கேஷ் எவ்வளோ இருக்கு. அப்போ ஒவ்வொரு மந்த்தும் க்ளோஸ் பண்ணி அடுத்த மந்தோடைய ஓப்பனிங் மாறும், மறுபடியும் க்ளோசிங் கண்டுபிடிப்பாங்க, மறுபடியும் அடுத்த மந்த்துக்கு ஓப்பனிங்காக வந்துடும். அந்த மாதிரி வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது மார்ச் எண்டில் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லும். கேபிட்டல் 2 lakhs, கேஷ் 1,80,000, கிரெடிட்டார்ஸ் ஒரு 1 lakh, சேல்ஸ் 3 lakhs, ஸ்டாக் 70,000, டெப்டார்ஸ் 3 lakhs, பேங்க் லோன் 1,50,000 அண்ட் பர்ச்சேஸ் 2 lakhs சொல்லி அவங்க கிட்ட நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி, லெட்ஜரை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை தான் இப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஃபார்மேட்ல அசட் தெரிஞ்சிருக்கணும், லயபிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா?
நான் இது சொல்லவே உங்களுக்கு எதெல்லாம் அசட் எதெல்லாம் லைபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே வரேன். ஒரு கிளான்ஸ் நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க உங்களால அசட் நான் எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, லைபிலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அந்த ஃபார்மேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த அக்கௌண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல, இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இதுல வந்து அந்த ஃபார்மேட்டோட தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப அது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் சொல்லியிருக்கேன். அப்ப கேபிட்டல்ன்றது liabilities. அப்போ liabilities சொல்ல உங்களுக்கு ஃபார்மேட்ல பாருங்க, ஆல் liabilities கிரெடிட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ liabilities இருந்தா கிரெடிட் பேலன்ஸ் தான் அதை வந்து கொண்டு வந்து காட்டணும். ஓகே, அதான் இங்க வந்து கிரெடிட்ல கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க பாருங்க. 2 lakhs கொண்டு வந்துருக்காங்க. ஃபார்மேட்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. ஃபார்மேட்குள்ள வந்துட்டாங்களா? ட்ரையல் பேலன்ஸ், சீரியல் நம்பர், அக்கௌண்ட் டைட்டில், அதாவது அக்கௌண்ட் டைட்டில் போல இல்லை பர்டிகுலர்ஸ் போலாம், டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றோம், இந்த பேலன்ஸை டெபிட்டா கிரெடிட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பிரிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கேபிட்டல் 2 lakhs, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல வரக்கூடியது, இது வந்து liabilities. கேஷ், கேஷ்ன்றது அசட், அப்போ இது வந்து டெபிட் பேலன்ஸ் 1,80,000. கிரெடிட்டாஸ், கிரெடிட்டாஸ்ன்றது liabilities, அப்போ இது வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல கொண்டு வந்து காட்டும். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ், சேல்ஸ்ன்றது என்னது அவனே கொடுத்துட்டான் கிரெடிட் பேலன்ஸ், அப்போ சேல்ஸ் கிரெடிட்ல தான் காட்டணும். ஸ்டாக், ஸ்டாக்கும் வந்து நம்ம எதில் வந்து காட்டுறோம்னா டெபிட் பேலன்ஸ்ல கொண்டு வந்து காட்டுறோம். டெப்டாஸ் அசட், அப்போ 3 lakhs டெபிட்ல காட்டுறோம். நெக்ஸ்ட் ஒன் டெப்டாஸ் பேங்க் லோன், இது வந்து liabilities, அதாவது கிரெடிட் லிஸ்ட்ல கொண்டு வந்து காட்டணும். சேல்ஸ் சொல்லிட்டேன். பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்ன்றது டெபிட் பேலன்ஸ், அப்போ டெபிட்ல கொண்டு வந்து காட்டணும் 2 lakhs. இப்போ இதெல்லாமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணணும். டேலி பண்ண சொல்ல ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? 2 lakh 3 lakhs 1,50,000 3 lakhs 7,50,000. அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு டெபிட் பேலன்ஸும் 7,50,000 டேலி ஆகும். அப்படி ஆகும்னா என்னது நீங்க பண்ண எங்கேயோ மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. Are you understand? Are you understand? ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு ப்ராப்ளம் வேணா கூட நம்ம இதுல ட்ரையல் பேலன்ஸ் பண்ணி ரிலேட்டிவா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டா வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்குறாங்க. இது கம்பேரிட்டிவ் ப்ராப்ளம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னலா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜேர்னலா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் லெட்ஜரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லெட்ஜர்ல வரக்கூடிய பேலன்ஸ் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜேர்னல் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன், போஸ்ட் த லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மூணுமே சேர்த்து கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் சொல்ல வச்சு நம்ம எது வரையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட்ஸை வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? பாருங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி ஜேர்னல் வருதா? இந்த ஜேர்னல் முடிச்ச உடனே ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுமா? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் லெட்ஜர் அக்கௌண்ட் பாருங்க. கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் பாருங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, கேஷ்க்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாருங்க, 87,050. ஓகே, இந்த பேலன்ஸ் வந்து நம்ம இது ப்ரிப்பேர் பண்ண சொல்ல வரும் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ் வந்து 87,050. கேபிட்டல் பாருங்க 1 lakh இருக்கு, கேபிட்டல் வந்து 1 lakh இருக்கு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாருங்க, பர்ச்சேஸ் வந்து 13,000. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போறோம்னா ட்ரையல் பேலன்ஸ்ல கொண்டு போகிறோம். இது ஸ்க்ரோல் பண்றேன். ஓகே, இப்போ இங்க கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் இப்போ வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஜர் பேலன்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேஷ்ன்றது அசட்டு, அதனால டெபிட்ல காட்டுறோம் 87,050.
காட்டினா லெஜர்ல உங்களுக்கு கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ் எவ்வளோன்னு க்ளோசிங் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் தான் இங்கே கொண்டு வந்து காட்டுறோம். அண்ட் கேபிட்டல்ங்கிறது லைபிலிட்டிஸ், அப்போ 1 lakh கிரெடிட் சைடில் காட்டுறீங்க. சேல்ஸும் கிரெடிட் தான். அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டு, வேஜஸ் டெபிட்டு, டிஸ்கவுண்ட் அலோட் டெபிட்டு, ரெண்ட் டெபிட்டு, பர்ச்சேஸ் டெபிட்டு. ஓகே, இப்போ எல்லாமே நீங்க டெபிட் பேலன்ஸும் போட்டீங்க, கிரெடிட் பேலன்ஸும் போட்டீங்க. இப்போ ரெண்டுமே ஆட் பண்றீங்க. இஸ் போத் ஆர் ஈக்குவல். சரி ஆயிடுச்சா? 1,04,300 rupees. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, மிஸ்ஸிங் கேபிட்டல் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் வரக்கூடிய வேல்யூ நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டுருங்க, கேபிட்டல் போட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஒரு ப்ராப்ளம் நான் ஷோ பண்ணுறோமா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா, ஆன்சர் சொல்றீங்க, ஆன்சர் டேலி ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா, செக் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ நான் ஷோ பண்ணுற பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஓகே, நான் வந்து உங்களுக்கு அது என்னென்ன பேலன்ஸ் நான் சொல்றேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, டேலி பண்ணி பாருங்க. கேபிட்டல் அந்த ஃபார்மெட்டை வச்சுக்கோங்க, அந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 5 minutes நான் டைம் கொடுக்குறேன். உங்களால இதை அந்த ஃபார்மெட்ல ஒர்க் அவுட் பண்ணி அப்ளை பண்ண முடியுதான்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம். கேபிட்டல் இந்த லைபிலிட்டி, ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர்ன்றது அசட்டு, பர்ச்சேஸ் ஆஸ் யூஷுவல் எங்க வரணும் அங்கே கொண்டு வந்துருங்க. கேஷ்ன்றது அசட்டு, கேரேஜ்ன்றது எக்ஸ்பென்சஸ், அது எங்க வரணும் கொண்டு வந்துருங்க. சேல்ஸ் எங்க கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்துருங்க. பில்டிங் அசட்டு, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்ன்றது என்னன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்ன்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, and next one trade expenses, discount received, salary, office rent. இதுல டெபிட் பேலன்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கங்க. கிரெடிட் பேலன்ஸ் என்னென்ன இருக்கு நான் சொல்லிட்டேன். அசட் என்ன, லைபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஷோ பண்றேன் பாருங்க. கேபிட்டல், கிரெடிட் பேலன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் இதெல்லாமே டெபிட் பேலன்ஸ். கேஷ், கேரேஜிங் அதெல்லாம் டெபிட், சேல்ஸ் வந்து கிரெடிட், பில்டிங், பர்ச்சேஸ், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இதெல்லாமே வந்து டெபிட், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னு அதனால கிரெடிட், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் டெபிட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட், சேலரி, ஆஃபீஸ் ரெண்ட் டெபிட். இப்போ டேலி பண்ணா 47,820, 47,820. Can you understand? Any doubts? Any other doubt? Okay, sum போட்டுட்டு ஆன்சர் டேலி பண்ணி வச்சுக்கோங்க.
கம்பல்சரி ஒரு 10 மார்க்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா கூட 5 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால ஃபார்மட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு. நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் லீடிவா நம்ம பார்க்க போறோம். அதனால அதுக்கான நெக்ஸ்ட் ஃபார்மட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அந்த ஃபார்மட்டை காப்பி பண்ணிக்கோங்க. Order receivable student. Order receivable student. Okay. Order receivable student. Okay. It's a very very important questions உங்களுக்கு இதுல இருந்து தான் கேட்பாங்க. அதனால இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஃபைனல் அக்கவுண்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அக்கவுண்ட் இந்த சாப்டர் இந்த யூனிட்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இதில் பார்க்க சொல்ல மீனிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆஸ் வெல் டிஃபைன் த ஜேர்னலை வந்து லெட்ஜர்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி சமரைசிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரையும் முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் இஸ் த generating particular information useful or specific user. The business prepare a set of the financial statement which a general satisfy the informational need for user அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பார்க்க சொல்லும் present true and fair view of the financial performance of business. ஓகே, அதே மாதிரி financial position of the business. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் எப்படி இருக்கு அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இங்க மறுபடியும் இன்வால்வ்மெண்ட் ஆகும். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் ஃபார்மட் இருக்கு, ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் ஃபார்மட் இருக்கு, பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஃபார்மட் இருக்கு. ஓகே, அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? நம்ம எப்படி பார்த்தோம்னா
டிரான்சாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் ஜேர்னல் வந்து டிரான்சாக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. லெட்ஜர் ஜேர்னலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ட்ரையல் பேலன்ஸ் லெட்ஜரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த மாதிரி தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ட்ரையல் பேலன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ட்ரையல் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களால் ட்ரேடிங் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். Are you understanding? You understand? Okay. இப்போ trading and profit and loss account, income statement, financial performance from profit earner or losses for the business, balance sheet show the financial position of the asset and liabilities or capital. Prepare of the trial balance, the additional information if any. Suppose in case any other informations further வந்து கொடுத்திருந்தா அதே நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க, மீனிங் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா என்ன, ஓகே, ரிசிப்ட்னா என்ன, க்ளோசிங் என்ட்ரிஸ்னா என்ன, ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரிலேட்டிவாக உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னா ஃபார்மேட் வந்து கொடுக்க போறேன். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஓகே, அதுக்கான மீனிங்ஸும் இங்கே இருக்கு, அதை பார்த்துக்குங்க. ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் வரும், ஒன்று கிராஸ் லாஸ் வரும். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் வந்து Audio receivable student. Audio receivable. Audio receivable. Audio receivable. Okay, okay. Okay, student. Then next நான் ஷேர் பண்றேன். Audio receivable. Okay.
இங்க டீடைல்ஸ் வந்து பாருங்க, அசட்ஸ்ல கரண்ட் அசட் நான் சொன்னேன் உங்களுக்கு. அசட்ஸ்னா என்னென்னட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். அசட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு. கரண்ட் அசட்னா என்ன, கரண்ட் லைபிலிட்டி என்ன, ஃபிக்ஸட் அசட், டான்ஜிபிலிட்டி அசட், ஓகே, லாங் டர்ம் லைபிலிட்டிஸ், கேபிட்டல், இது எல்லாமே வந்து ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நீங்க நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் இந்த ஃபார்மேட்டை நீங்க இப்போ நோட் பண்ணிக்கங்க. ஆடியோ ரிசீவபிள், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. அதில் டெபிட் சைட் அதே மாதிரி சேம் கிரெடிட் சைட் என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. டெபிட் சைடில் 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேஸ், எனி அதர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் லெஸ் பண்ணி வேல்யூ எடுத்து மறுபடியும் வெளியில் காட்டணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பாருங்க. கேரேஜ் ஆர் freight forward, freight inwards, wages and fuel powers, இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டிஸ், இந்த மாதிரி வரக்கூடிய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்தையுமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி நம்ம அந்த கேட்டகரியில கொண்டு வரோம். கிரெடிட் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பை சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் க்ளோசிங் ஸ்டாக், இந்த ரெண்டு தான் வரும். இப்போ இது கம்ப்ளீட் பண்றது எப்படின்னா, ஆடியோ ரிசீவபிள், இது எப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா சேம் இப்போ லெட்ஜர் நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். குமாரி, ஹலோ த மைக், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். குமாரின்றவன் டவுட்டா? குமாரி, ஆடியோ ரிசீவபிள், ஆடியோ ரிசீவபிள், ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் கொண்டு வரணும். டெபிட் சைடில் பர்ச்சேஸில் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அந்த 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கிற லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா விட்டுடலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வரையும் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஓகே, கம்பல்சரி ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும், இது எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். சேல்ஸ் இருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கலாம். இப்போ இதை எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்டை டிஆர்ன்றது டெபிட்டு, சிஆர்ன்றது கிரெடிட் நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ கிரெடிட் சைடு ஹையஸ்டா இருக்கு. சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் வரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வேல்யூ ஒரு 1 lakh வருது. அந்த 1 lakh வந்து டெபிட் சைடுல வந்து வேல்யூ கம்மியா இருக்கு, 80,000 வருதுன்னு வைங்க. அப்போ டிஃபரன்சஸ் எவ்வளோனா 20,000. அப்போ அந்த 20,000 வர சொல்லும், அது டெபிட் சைடில் அந்த டிஃபரன்சஸை காட்டிட்டு 20,000 அதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் நேம் கொடுத்தோம். அதுவே டெபிட் சைடு உங்களுக்கு ஹையஸ்டா இருக்கு, 1 lakh rupees இருக்கு, கிரெடிட் சைடில் வந்து 80,000 தான் இருக்கு. அப்போ அந்த டெபிட் பேலன்ஸை அப்படியே நீங்க என்ன பண்ணா கிரெடிட் சைடில் கொண்டு வந்துட்டு வரக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூவை கிராஸ் லாஸ்ன்னு கொண்டு வந்தோம். Are you understand? What is receivable? What is receivable? ஓகே, இன்னொரு 5 minutesல நான் கிளாஸ் இது கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஃபார்மட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 5 minutesல டிஸ்கஷன் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து அடுத்த ஃபார்மேட் நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த ஃபார்மேட் வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் சைடுன்றது எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடுன்றது இன்கம். அதனால நோட் பண்ணிக்கோங்க. டெபிட் சைடு எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடு இன்கம். இந்த லிஸ்ட்லாம் இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படியே. அதே மாதிரி தான் இது க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னா, டெபிட் சைடு ஹையஸ்டாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருந்தால் நெட் லாஸு, கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து டெபிட் சைடு கம்மியாக இருந்தால் நெட் ப்ராஃபிட்னு நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். ஓகே, இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து செப்பரேட் ஷீட்டாக தான் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ண பேலன்ஸ் ஷீட்னு. இதில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ்லாம் வராது, லைபிலிட்டிஸ் அசட்னு வரனால இது வந்து செப்பரேட் பேஜாக தான் நீங்கள் வந்து இது வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுற மாதிரி. ஓகே, இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லைபிலிட்டிஸ் அசட்னு சொல்லிட்டு liabilities capital add net profit, so in case net loss on the less drawings reserve long term loans இதெல்லாமே liabilitiesல கொண்டு வரணும். and next current liabilitiesல cash bank overdraft, cash credit, outstanding expenses, unearned income, short term loans from banks, sundry creditors, bills payable இதெல்லாமே liabilities. provisions என்னென்ன இருக்குன்னா provision for employee, benefits and assets பார்க்க சொல்லும். fixed asset, goodwill, patent rights, copyrights, trademark, computer software. intangible assets பார்க்க சொல்லும். land and building. in case depreciation இருந்தா depreciation provide பண்ணி less பண்ணி காட்டணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ லெஸ் பண்ணி காட்டணும். இன்கேஸ் கொடுத்துருந்தா டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும், கொடுக்கலனா டெப்ரிசியேஷன் வேல்யூ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் சார், ஸ்கிரீன் விசிபிள் ஆகல சார். விசிபிள் ஆகலீங்களா? ஒரு நிமிஷம். ஓகேவா? யா, ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசிபிள் ஆச்சுன்னா ட்ரேடிங் வரையும் உங்களுக்கு ரிசிபிள் ஆயிருந்தா ஓகே. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசிபிள் ஆகலனா இதில் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு இருக்கு. உங்களுக்கு டெபிட் சைடுன்றது என்னன்னா எக்ஸ்பென்சஸ் சைடு, அண்ட் கிரெடிட் சைடுன்றது என்னன்னா இன்கம் சைடு. ஓகே,
எக்ஸ்பென்சஸ்னா நீங்களே படிச்சு பார்த்தா தெரியும் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி, ரெண்ட், பிரிண்டிங், ஸ்டேஷனரி, போஸ்டேஜ், லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிவா பேசக்கூடிய விஷயம். ஆனால் இது எல்லாமே டெபிட் சைட்ல கொண்டு வாங்க. ஓகே. இன்கம் சைட் பார்த்தா ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இன்கம் ரிலேட்டிவா வரக்கூடிய விஷயம். அதனால இது வந்து கிரெடிட் சைட்ல இன்கம் கொண்டு வந்து காட்டணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்தவரையும் டெபிட் சைடு எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடு இன்கம் வந்து கொண்டு வந்து காட்டணும். காட்டிட்டு ட்ரேடிங் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். அதாவது டெபிட் சைடு ஹையஸ்டா இருந்து கிரெடிட் சைடு கம்மியா இருந்தா நெட் லாஸ்ன்னு நேம் கொடுக்கணும். இங்க பாருங்க, நெட் லாஸ்ன்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. பண்ணிருக்காங்களா? நெட் லாஸ்ன்னு பண்ணிருக்காங்களா? ஸ்டார் மார்க் பண்ணிருப்பாங்க பாருங்க. கிரெடிட் சைட்ல ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்கேஸ் இதே வந்து கிரெடிட் சைடு ஹையஸ்டா இருந்து டெபிட் சைடு வேல்யூ கம்மியா இருந்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்ட் ஒன் நெட் ப்ராஃபிட்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு தி கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்கம் அதிகமா இருந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்தா ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்து இன்கம் கம்மியா இருந்தா அது நெட் லாஸ் மீனிங். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். பிசினஸ் உடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படிதான் ஷோ பண்ணும். ஓகே. உங்களுடைய இன்கம் அதிகமா இருந்து ப்ராஃபிட் கம்மியா, எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்தா அது ப்ராஃபிட்டா தான் இருக்கும். அதே எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்து இன்கம் கம்மியா இருந்தா லாஸ்ல தான் போய் இதுவாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரை இது நீங்க செப்பரேட் பேஜா தான் நீங்க ஓபன் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபார்மட் வேற மாதிரி இருக்கும் பாருங்க. லைபிலிட்டிஸ் அசெட்னு இருக்கும். ஓகே. பர்டிகுலர்ஸ் ருபீஸ்லாம் வராது. இதுல வந்து லைபிலிட்டிஸ் தனியாகவும் அசெட்னு தனியாக நீங்க பிரிக்க ஓபன் பண்ணணும். லைபிலிட்டிஸ்ல கேபிட்டல், கேபிட்டல் கூட என்ன ஆட் பண்ணணும்னா நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். இன்கேஸ் நெட் லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஸ் டிராயிங்ஸ், ரிசர்வ், லாங் டேர்ம் லோன்ஸ். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஓகே, அன்எர்னிங் இன்கம், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி எம்ப்ளாயீஸ். ஓகே. இதெல்லாமே இஸ் லைபிலிட்டிஸ்ல வரக்கூடியது. அசட்ஸ்ன்னு பார்க்க சொல்லும் ஃபிக்ஸ்ட் அசெட்ல டான்ஜிபிலிட்டி அசெட், இன்டான்ஜிபிலிட்டி அசெட். அண்ட் டான்ஜிபிலிட்டி அசெட்னு பார்க்க சொல்ல ஃபிக்ஸ்ட் அசெட், அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங், பேட்டர்ன், காப்பிரைட், லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது வந்து இஸ் ப்ரொவைட் த டெப்ரிசியேஷன் கொடுத்தா டெப்ரிசியேஷன் இஸ் லெஸ். ஓகே. அண்ட் இதே இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு பார்க்க சொல்ல குட்வில், பேட்டர்ன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், அது எல்லாமே வந்து இன்டான்ஜிபிலிட்டி அசெட்னு நம்ம பார்க்குறோம். கரண்ட் அசெட்ஸ்னு பார்க்க சொல்ல ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, அட்வான்ஸ் கிவன் திஸ் டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்போ உங்களுக்கு அசெட்டும் லைபிலிட்டிஸும் போத்தா ஈக்குவலா வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், டேலி ஆகணும். எப்படி நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல ரெண்டுமே டேலி ஆகணும்னு சொன்ன மாதிரி அசெட்டும் இப்போ 1 lakh அசெட் வருதுன்னா லைபிலிட்டிஸும் உங்களுக்கு 1 lakhன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இன்கேஸ் அப்படி கம்ப்ளீட் ஆகலைன்னா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்க மாதிரி தெரியும், அதை ரெக்டிஃபை பண்ணணும். Understand? What is receivable? What is receivable? What is receivable, student? Okay. இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டிவா ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு
செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்ன பேலன்ஸ்னா ட்ரையல் பேலன்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் இது. சரிங்களா? அந்த ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 ஃபார்மேட் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல, அந்த ஃபார்மேட்டை தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபார்மேட்டாக ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டல்ன்றது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் வரக்கூடியது. டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல் அதாவது லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் வரக்கூடியது. பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டு, அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரக்கூடியது. வெஹிக்கிள், டெலிவரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும், இதுவும் அசட்டு, அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடியது. சன்ட்ரி டெப்டாஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரக்கூடியது. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைடில் வரக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்மட்டோட நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா ஈஸியாக வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வந்துடலாம். பர்ச்சேஸ்ன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது, சேல்ஸ்ன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது, வேஜஸ்ன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது, கேஷ் அட் பேங்க் அசட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடியது, சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடியது, ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்சஸ் சைடில் வரக்கூடியது, ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட், ரெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், தென் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரக்கூடியது, பில்ஸ் பேயபிள், தென் லைபிலிட்டிஸ், பேட் டெப்ட்ஸ், தென் இது வந்து எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரிப்பேர் த ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் 31st March 2018 ஆஃப்டர் ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ₹16,000, depreciation plant and machinery 10%, டெலிவரி வேனுக்கு 15% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்பெய்ட் ரெண்ட் அமௌண்ட் ₹500 சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா தென் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்ளை பண்ண போறோம். ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மேட் நம்ம இங்க வந்துட்டோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட், ரிசீவபிள் ஆகுதா, பிரசன்டேஷன் ரிசீவபிள் ஆகுதா? ஓகே, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடில் வரக்கூடியது. அதனால ட்ரையல் பேலன்ஸில் அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 16,000 அப்படியே கொண்டு வரும். பர்ச்சேஸ் 20,000, வேஜஸ் 8,000, மேனுஃபேக்சரிங் 15,000, கேரேஜிங் 1,600. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக், இது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 58,000 வந்து கிரெடிட் சைடில் வருது. இந்த வேல்யூ நீங்கள் அப்படியே டெபிட் சைடில் கொண்டு போயிட்டு அண்ட் 16,000, 20,000, 8,000, 1,500, 1,600 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 58,000 நீங்கள் லெஸ் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் வரக்கூடிய ஃபிகர்ஸ் ஃபார் 10,900 இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகே, இந்த கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் P&L அக்கௌண்ட். இப்போ ப்ராஃபிட்ன்றது இன்கம், அப்போ P&L அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து P&L அக்கௌண்டோட ஃபார்மேட்டை நீங்க அப்ளை பண்றீங்க. P&L அக்கௌண்டோட ஃபார்மேட் நெக்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ற பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் அண்ட் இதுல வந்து ப்ரீவியஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம பேலன்ஸ் ஃபிகர் கண்டுபிடிச்சத இன்கம் சைடு கிராஸ் ப்ராஃபிட்ல 10,900 கொண்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா சேலரி, ரிப்பைஸ் இருக்கு, ரெண்ட் இருக்கு. ஓகே, ரெண்ட் வந்து அன்பெய்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது கொடுத்துருக்காங்க ரெண்ட். ஓகே, அன்பெய்ட் ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால கொடுக்கணும். அது அப்போ கொடுக்க வேண்டிய அன்பெய்ட் ரெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். முன்னாடியே கொடுத்துருந்தா அதை லெஸ் பண்ணணும். இட்ஸ் ப்ரீபெய்டாக இருந்தால் லெஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்ட் 4,500, அன்பெய்ட் ரெண்ட் 500 லெஸ் பண்ணால் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5,000 இஸ் ரெண்ட் வேல்யூ கிடைக்கும். பேட் டெப்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அது 5,000 எக்ஸ்பென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி டெலிவரி வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5%, 10%, 15%. அப்போ டெலிவரி வேனுடைய வேல்யூல இருந்து 15% எடுக்கணும். பிளான்ட் அண்ட் மிஷின்ல இருந்து வேல்யூல இருந்து 10%. அப்போ 12,000, 3,900. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆட் பண்ணி டெப்ரிசியேஷன் காட்டுறீங்க. 15,900 கொண்டு வந்து காட்டுறீங்க. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் இன்கம் சைட்ல ஒன்று இருக்கு. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வரையும் இருக்கு.
இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா விச்சவர் இஸ் ஹைன்னு பாக்குறீங்க. டெபிட் சைடு ஹையஸ்டா இருக்க, கிரெடிட் சைடு ஹையஸ்டா இருந்தா பார்த்தா இந்த வாட்டி வந்து டெபிட் சைடு எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமா இருக்கு. 35,800 இருக்கு. ஓகே, அப்போ அந்த 35,800 நீங்க என்ன பண்றீங்க, கிரெடிட் சைட்ல கொண்டு போறீங்க. கிரெடிட் சைட்ல கொண்டு போய் கிராஸ் ப்ராஃபிட்ல லெஸ் பண்ணா 24,900 நெட் லாஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ நெட் லாஸ் கிடைக்கிறதுனால அந்த நெட் லாஸை நம்ம நெக்ஸ்ட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்க சொல்ல அதே ஃபார்மேட் liabilities assets நீங்க ஓபன் பண்றீங்க. இப்போ liabilitiesல என்னென்ன வரும்னு பார்த்தா கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கேபிட்டல் தான் ஃபார்மேட்ல. ஆஸ் பர் கேபிட்டல் வந்து நீங்க கொண்டு வந்துறீங்க 1,90,000. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் லெஸ் பண்றீங்க 7,000. அண்ட் நெட் லாஸ் வந்து நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கு 24,900. இது லெஸ் பண்ணா 1,58,100. கரண்ட் liabilities என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ப்ராப்ளத்துல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அன்பெய்ட் ரெண்ட், இது எல்லாமே என்னது கரண்ட் liabilities. அப்போ கரண்ட் liabilities கொண்டு வந்து காட்டுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் அசெட்ல பார்க்க சொல்ல பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,20,000. அதுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் நம்ம அங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ்ல காட்டிப்போம். இங்க காட்ட சொல்லும் ஒரிஜினல் வேல்யூ காட்டணும். அப்போ 1,20,000 இஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ. 1 இயர் டெப்ரிசியேஷன் வந்து 12,000 போனா மீதி ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோனா அசட்டோட வேல்யூ 1,08,000. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ காட்டணும். இன்கேஸ் டெப்ரிசியேஷன் கொடுக்கலாம் டேரக்டா அந்த வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் 1,20,000. டெலிவரி வேனுக்கு 15,000. அப்போ 3,900 கால்குலேட் பண்ணிருப்பீங்க, அதே லெஸ் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸ் என்னென்ன இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு, சன்ட்ரி டெப்டார்ஸ், கேஷ் அட் பேங்க், இது எல்லாமே கொண்டு வந்து காட்டணும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்க சொல்லும். 2 அக்கௌண்ட்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்று கம்பல்சரி பேலன்ஸ் ஷீட், அனதர் ஒன் தென் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரலாம், இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் அன்பெய்ட் ரெண்ட் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்க சொல்லும். க்ளோசிங் ஸ்டாக் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் 2 அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கம்பல்சரி பேலன்ஸ் ஷீட்டு, அனதர் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரலாம், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல கொண்டு போய் காட்டிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் எங்க இருக்குன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு தடவை காட்டுவோம். அப்போ 2 அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் டெப்ரிசியேஷன் பாருங்க, டெப்ரிசியேஷன் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல அந்த பர்டிகுலர் அசட் கூட நம்ம லெஸ் பண்ணி காட்டிட்டோம். அந்த வேல்யூவை நம்ம எங்க கொண்டு வந்து காட்டியிருப்போம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் சைட்ல கொண்டு வந்து காட்டியிருப்போம். அதே மாதிரி அன்பெய்ட் ரெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ்ல கொண்டு வந்து காட்டியிருப்போம் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு. அண்ட் அதே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் சைட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டியிருப்போம். ஓகே, அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையும் 2 அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், கம்பல்சரி பேலன்ஸ் ஷீட், அனதர் ஒன் இஸ் ட்ரேடிங் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அசட்டை க்ளோஸ் பண்ணா 2,08,100 அண்ட் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணா 2,08,100ன்னு உங்களுக்கு டேலி ஆயிடும். தென் இன்கேஸ் நீங்க ஏதாவது டேலி மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ மிஸ்டேக் வந்து பண்ணிருக்கீங்க அர்த்தம். அப்போ நீங்க ட்ரேடிங்கை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸை கிராஸ் செக் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? தென் இதுதான் உங்களுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரையல் பேலன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஷோ பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க வீட்டில் இதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்க. இந்த பேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணீங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. இன்கேஸ் உங்களுக்கு புக் இருந்தால் ரெஃபரன்ஸ் புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளத்தை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சரோட செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு செக்ஷன் இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து வேற யூனிட்டுக்கு சாப்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷன் வந்து பண்ணி பார்க்கலாம்.
இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமா வந்து உங்களுக்கு மண்டே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, சிலர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நான் மைக் அலோவ் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் குரூப்பில் சேட் பாக்ஸில் என்னுடைய நம்பர் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்க, ஓகே, அந்த குரூப் என்னுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய நம்பரை ஆட் பண்ணிடுங்க. தென் இந்த நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த குரூப்பில் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்கேஸ் யாராவது குரூப் அட்மின் இந்த மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இதில் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது ஜாயின் பண்ணாதவங்க